சில அதிசயங்கள்லாம் பார்த்திங்கன்னா நம்ம லைஃப்பில் எப்பயாச்சும் தான் நடக்கும். ஸோ அதில் ஒன்று வந்து நம்ம பசங்க எப்போ எந்திரிக்கிற டைம் தாண்டி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தூங்குறது. இது வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் ஒரு 3 to 3:30 அப்படிங்கிறப்பலாம் யூஸ்வலாக முழிச்சிடுவான். இன்றைக்கி பார்த்திங்கன்னா 4 தாண்டிருச்சு, இன்னும் வந்து தூங்கிட்டு இருந்தான். அந்த டைமை நம்ம மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் எதெல்லாம் இது தூக்கத்தை கெடுக்காத மாதிரி வேலை செய்ய முடியுமோ அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். பாத்திரம் மட்டும் முழிச்சது விளக்கிக்கலாம் அப்படின்னு விட்டுட்டேன். நைட் வந்து நூடுல்ஸ் பண்ணலான்னு ஒரு பிளான். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா கேரட்டு, பீன்ஸு, அப்புறம் ஆனியன்லாம் கட் பண்ணி வச்சுட்டேன். அப்புறம் நூடுல்ஸையும் பார்த்திங்கன்னா நல்லா வேக வச்சு அதையும் தனியாக எடுத்துக்கிட்டேன். கரெக்டாக சாரம்மா அப்படின்னு அழுக ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. சரி நைட் வந்து சூடாக செஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு அப்படியே வச்சுட்டு அவனை தூக்க போயிட்டேன். ஈவினிங் எப்பவும் போல் வீடெல்லாம் கூட்டிகிட்டு பாத்திரம் விளக்கிட்டு ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிட்டு அகெயின் வந்து டின்னர் ரெடி பண்ண வந்துட்டேன். நூடுல்ஸ் பண்ணுறனாவே நான் எப்போவுமே எக்கை வந்து தனியாக பாயில் பண்ணி எடுத்துப்பேன். அப்போ தான் பார்த்திங்கன்னா எனக்கு பிடிக்கும். தென் வந்து என்கிட்ட இருக்கிற மிளகா பொடி, அப்புறம் கரம் மசாலா, பெப்பர் பவுடர் மட்டும் போட்டு நூடுல்ஸ் அப்படியே செஞ்சு முடிச்சாச்சு. டேஸ்ட்டு கிட்டத்தட்ட கடை நூடுல்ஸ் மாதிரி தான் இருக்கும். என்ன நம்ம சோயா சாஸ்லாம் ஊற்றாதனால கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தெரியும். பட் இப்படி சாப்பிட்டா தான் ஹெல்த்தியே. ஈவன் பேபிஸ்க்குமே இது தாராளமாக நம்ம கொடுக்கலாம்.